Hello students, welcome to our channel Karthik Max and Chemtrix. Now in this video we learn about 12th standard chemistry unit 7 chemical kinetics. Question என்னன்னு பார்த்தீங்கன்னா integrated rate law for first order reaction A gives product. A gives விளைபொருள் என்ற முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட வேதிவினையினை வருவிக்க. நம்ம லாஸ்ட் வீடியோல பூஜ்ய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட வேதிவினையின்கான சமன்பாட்டை பார்த்தோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட இன்டகிரேட்டட் ரேட் லா ஈக்குவேஷனை பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கேட்ட பப்ளிக் கொஷினில் 5 மார்க்கில் இந்த கொஷினை நம்பர் 36ல் இதை கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான ஈக்குவேஷனும் கூட. ஸோ இப்போ நம்ம இதை பார்ப்போம். 5 மார்க்ல கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஏ கிவ்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஏ கிவ்ஸ் ப்ராடக்ட் விளைபொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு தெரியும் ரேட்டை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஈக்குவல் டு ரேட் லா படி ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஒன். திஸ் ஒன் இஸ் டினோட்டட் அஸ் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ ரேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினை வேகம். வினை வேக விதிப்படி நாம கே இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுப்போம். ஸோ ரேட்டை வேற எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் dA by dt. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுப்போம். இதுவும் ரேட் தான், இதுவும் ரேட். அப்போ 1 equal to 2. ஸோ 1 equal to 2 அப்படின்னு போடுறேன். K கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A equal to minus dA by dt. கொஞ்சம் இந்த ஈக்குவேஷனை நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன். K into equal to minus dA by concentration of A power 1. இதை ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சுப்போம். ஈக்குவேஷன் 3 இன்டகிரேட் பண்ணுவோம். இன்டகிரேட் ஆன் போத் சைட். லிமிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கான்சன்ட்ரேஷனுக்கு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஆஃப்டர் த டி டைம் இட் பிகம்ஸ் டு ஏ. ஸோ லிமிட்ஸ் ஏ நாட்லேருந்து ஏ வரைக்கும். அதே டைமுக்கு லிமிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா in the beginning the time is 0. When complete the reaction it will get the t time. So limit of time is 0 to t. Okay, integrate பண்ணுவோம். integrate k into dt integrate minus dA by concentration of A power 1. லிமிட்ஸ் அப்ளை பண்ணுவோம். டைமுக்கு இங்கே ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப டைம் தான். இங்கே A. ஸோ this is a constant. இதை நான் வெளியில் கொண்டு போயிடலாம். ஸோ டைமுக்கான லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to t. கான்சன்ட்ரேஷனுக்கு A0 to A. பாருங்க K கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால அதை வெளியில் எடுத்துக்கிறேன். 0 to t into dt equal to மைனஸ் வெளியில் எடுத்துடுறேன். A0 to A minus dA by concentration of A power 1. இப்போ பாருங்க since integral dx equal to x, integral dx is equal to x, அப்ப integral dt is equal to என்ன எழுதலாம்? t ன்னு எழுதலாம். அதே மாதிரி dx by x அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ln x ன்னு சொல்லுவோம். நீங்க log x அப்படின்னு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. லானும் லாகும் கிட்டத்தட்ட சேம் ஃபங்க்ஷன் மாதிரி தான். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. 1 ln ஈக்குவல் டு 2.303 லாக். எப்படி லாக் இங்க அப்ளை ஆகுதோ அதே மாதிரி லானும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும் ஃபர்தரா அந்த ஈக்குவேஷன் போறதுக்கு முன்னாடி. இப்போ பாருங்க k 0 to t dt equal to minus A0 to A concentration of A by A. இப்போ இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுவோம். K into integral dt t 0 to t equal to minus ln சொன்ன இல்லையா ln A limits A0 to A. அப்புறமா நம்ம இதை லாகா மாத்திப்போம். இப்போ லிமிட்ஸ் நம்ம அப்ளை பண்றப்ப என்ன செய்வோம்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் k into
T minus K into 0 போடுங்க 0 equal to minus ln A apply பண்ணுங்க A minus ln lower limit ln A0. இப்போ இந்த மைனஸ் உள்ளார நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 ஆயிடும். இந்த மைனஸால இங்கே போடுறப்ப இதுக்கு மைனஸ் சிம்பிள் வரும். இந்த மைனஸும் சேர்றப்ப ப்ளஸ்ஸாக மாறும். ஞாபகம் வச்சுக்கங்க. நான் அதை எழுத போகிறேன். இன்ட்டு டி ஈக்குவல் டு இது ப்ளஸ்ன்னு சொன்னேன்னா மைனஸும் ப்ளஸ் ஆகிறப்ப லான் ஏ நாட்டை முன்னாடி கொண்டு வந்துருங்க. லான் ஏ நாட் இது மேலே மல்டிப்ளை பண்ணுறப்ப மைனஸ் லான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. ஓகேவா? நம்மளுக்கு தெரியும் லானும் லாகும் கிட்டத்தட்ட சேம் ஃபங்க்ஷன் சொன்னதுனால லாக் ஏ மைனஸ் லாக் பி ஈக்குவல் டு லாக் 9th படிச்ச ஒரு ஃபார்முலா தான். அதை நான் இங்கே அப்ளை பண்ண போறேன். கே டி ஈக்குவல் டு லான் ஏ நாட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, லான் ஈக்குவல் டு 2.303 லாக் அப்படின்னு நம்ம லானுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த லான் உள்ள இடத்துல நான் லாகை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸ்மால் கே இன்ட்டு டி 2.303 log of concentration of A0 divided by concentration of A. இப்போ ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், டி இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்துடுவோம். பை டி log concentration of A0 by A. ரைட். இந்த ஈக்குவேஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்வர்ஸ் வரும். ஓகே, இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவோம். அது பார்க்கறதுக்கு y is equal to mx plus c அப்படிங்கிற டைப்ல இருக்கும். எந்த ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா kt equal to ln a0 minus ln a இப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இடையில வந்திருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுங்க. ln a இங்க கொண்டு போயிருங்க, kt இங்க கொண்டுட்டு வந்துருங்க. ln a இந்த சைடு போனுச்சுன்னா பிளஸ்ல மாறிடும், இந்த பிளஸ் kt இங்க வந்துச்சுன்னா மைனஸா மாறிடும். மைனஸ் kt பிளஸ் ln a0. இது எப்படி இருக்கு அப்படின்னா y is equal to m x plus c. ஸோ ln a அது வந்து a0ங்கிறது கான்ஸ்டன்ட், டைம் இங்கே வேரியபிள், அதே மாதிரி எக்ஸ் வேரியபிள் மாதிரி இங்கே டைம் வந்து வேரியபிளாக இருக்கும். m வந்து மைனஸ் கே, ஒய் வந்து ln a. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் ln a is equal to மைனஸ் கேடி பிளஸ் ln a0 அப்படிங்கிறது y is equal to mx plus c அப்படிங்கிற ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால இதை வச்சு நம்ம ஒரு கிராஃபை பிளாட் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனுக்கான டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். டைமுக்கும் ln a-க்கும் இடையில கிராஃபை பிளாட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிராஃப் வந்து இந்த மாதிரி நமக்கு கிராஃப் கிடைக்கும். ஸ்லோப் வந்து நெகட்டிவ் சைடில் ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி நமக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் டைம் வேரி ஆகிறப்ப அதோட கான்சன்ட்ரேஷனை நம்ம என்ன செய்யணும், நோட் பண்ணணும். அப்போ 10 minutes 20 minutesல 30 minutesல அப்போ 10 minutesல எவ்வளோ அதோட ln a வேல்யூ அதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணி இந்த மாதிரி கிராஃபை பிளாட் பண்ணிக்கலாம். இந்த கிராஃப் எதுக்கான கிராஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் 1 molar கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன் எடுத்துட்டு அதோட ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கிராஃபை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கொஷின்லேருந்து என்னென்ன கொஷின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கேட்டாப்ல integrated rate law of first order equation A gives product இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்கலாம். இது ரிலேட்டடா இன்னொரு கொஷின் கேட்கலாம். எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கொஷின் கேட்கலாம். என்னென்ன அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத சொல்றேன். அது 2 மார்க்ல கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷனுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ல கேட்பாங்க. என்னென்ன ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷனுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டீகம்போசிஷன் ஆஃப் டைநைட்ரஜன் பென்டாக்சைடு, டீகம்போசிஷன் ஆஃப் சல்ஃபுரைல் குளோரைடு அண்ட் டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு இன் aqueous solution, isomerization of cyclopropane to propene. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான
2 மார்க். ஸோ ஓவராலா இந்த வீடியோல இருந்து 3 கொஷின்ஸ் கேட்கலாம். 5 மார்க் இன்டகிரேட்டட் ரேட் லா ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் A gives ப்ராடக்ட், அது 5 மார்க். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கிராஃப், இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், அது 3 மார்க்ல கேட்பாங்க. இந்த ஈக்குவேஷன் டெரிவேஷன் இருக்கு இல்லையா, இதை 5 மார்க்ல கேட்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.